முதலாவது செருபபேலின் தலைமையில் முதல் வருகையும் ஆலயம் புதுப்பிக்கப்படுதலும். எஸ்ரா 1வது அதிகாரம். எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் முடிவு மட்டும் இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது நம்ம பார்த்தோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் கோரேசை குறித்து சொன்ன காரியத்தை ஏசாயா 44வது அதிகாரம் 45வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். எப்படி தானியேல் பெல்சசாரர் தறியை கொன்ற உடனே தானியேல் போய் அவர்கிட்ட சொன்ன காரியத்தை குறித்து பார்த்தோம். அதன் மூலமாய் கோரேஸில் ஒரு புதிய ஆவி உருவானது. அவர் என்ன செய்தார் என்பதை எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் இதில் பார்ப்போம். 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏதினதினாலே. நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவரால் யாரை கொண்டும் தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் பாஸ்டர் மூலமா இல்லை தீர்க்கதரிசி மூலமா இவங்க மூலம்தான் ஆண்டவர் பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் யாருடைய ஆவியையும் உற்சாகப்படுத்தி ஆவியை ஏற்படுத்தி யார் மூலமோ ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை நடத்த முடியும். இது நமக்கு தெரிய வேண்டிய காரியம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, நம்ம உதாசீனமாய் நிறைய காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் யாரை வச்சு பேச வச்சார்? கடைசியில் ஒரு கழுதையும் வச்சு பேசினார். ஸோ அப்போ ஆண்டவர் யாரை கொண்டும் தன்னுடைய காரியங்களை செய்வார். அதனால தான் நம்ம யாரையும் உதாசீனப்படுத்தவே கூடாது. ஏன்னா யோபுவினுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன சொன்னாரு? God is almighty, கர்த்தர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் ஒருவரையும் உதாசீனப்படுத்தார். He despised no one, யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மளும் ஒருவரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வசனத்துல முன்பகுதி என்ன சொல்லுது? கர்த்தர் ஆல்மைட்டி, மகா பெரிய தேவன், அவர் உதாசீனப்படுத்த மாட்டார். அதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே அவன் என்ன சொல்றான் பாருங்க. இது கோரேசனுடைய அறிக்கை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. இப்ப என்ன சொல்றான்? நான் ஜெயிக்கல, என்ன பண்ணாரு? பூமியில் உள்ள ராஜ்யங்களை எல்லாம் பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுத்தார். இது இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்க நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என்னுடைய திறமைகள், எனக்கு வந்தவை எல்லாம் என்கிட்ட இருந்து வந்தது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட, நீ என்னமோ அவற்றிலிருந்து வராது மாதிரி நீ என்ன போஸ் பண்ற? ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு அங்க. அப்ப நம்ம என்ன, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நான் ஜெயிக்கல, எனக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்தார். என்ன ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கா இல்லையாங்கிறது இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து கண்டுபிடித்து விட முடியும். கோரேசு சொல்றான், எனக்கு பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். எப்படி? அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஏசாயா 45வது அதிகாரத்துல வாசித்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு அவன் என்ன சொன்னா? யாரோ ஏசாயா சொன்னாரு, இல்ல அவர் சொன்னாருன்னு சொல்லல, தேவன் எனக்கு கட்டளை இட்டார். இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப குறைவு. என்ன, நீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னா முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த வாரம் என்ன சொல்றாரு பார்ப்போம். இல்ல அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அந்த தீர்க்க தரிசனம் இப்படி வந்துச்சு, இந்த தீர்க்க தரிசனம் இப்படி வந்துச்சு, அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு, இந்த பாஸ்டர். உங்களுக்கு என்னைக்கு வரைக்கும் அந்த பாஸ்டர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு சொல்ற வரைக்கும் அந்த வார்த்தை வாய்க்கவே வாய்க்காது.
தேவன் எனக்கு சொன்னார், தேவன் எனக்கு செய்வார் அப்படிங்கிற நீங்க தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் அவன் சொல்றான், அவன் சொல்லக்கூடிய இதுல என்ன சொல்றான், தேவன் எனக்கு கட்டளையிட்டார். நீங்க கேட்கக்கூடிய வார்த்தை ஏதோ தேவனுடைய வார்த்தை, ஏதோ ஆண்டவர் பேசினார் இல்லாம, இல்ல ஏதோ பாஸ்டர் நல்லா பேசினார் இல்லாம, இதை யாரோ ஊழியக்காரன் நல்லா பேசின இல்லாம, அது தேவனுடைய வார்த்தையாய், தேவனுடைய கட்டளையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாத வரை அது உங்களுக்கும் தேவனுக்கும் பிரயோஜனப்படாது. அவருடைய ஜனங்கள், 3வது வசனம், அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இப்ப இதுல யாருக்காவது ஒரு எக்ஸ்க்ளூஷன் கொடுத்தாரா? இந்த பகுதியில் உள்ள மக்கள், இந்த கோத்திரத்தில் உள்ள மக்கள் போங்கன்னு சொன்னாரா? இல்ல இல்ல. யார போ சொன்னாரு? யாரெல்லாம் யூதா தேசத்திலிருந்து வந்தவன்லாம் அவன் போக கடவன். என்ன? போங்க, போய் நீங்க உங்கள் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னா, எல்லா தேவர்களிலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அதனால அவரை ஆராதிப்பதற்கு நீங்க போய் ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று. ஏன்னா நீங்க இந்த எஸ்ரா புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் 2 நாளாகமம், 2 நாளாகமத்தினுடைய கடைசி அதிகாரம் 36வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை அதே தான் இருக்கும், மாறியே இருக்காது, அப்படியே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதுதான் எழுதி வச்சிருக்கிறார். என்ன? நீங்க போய் ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது யாரு கிளம்பி வந்தா? ஜெருபபேல் என்று சொல்லக்கூடியவனுடைய ஆவி உற்சாகப்பட்டது. ஆஹா, நான் போக வேண்டும் என்று சொல்லி ஜெருபபேல் உடனே கிளம்பி வந்தான். அதனுடைய இன்னொரு ஜெருபபேலுக்கு இன்னொரு யூத எபிரேய பதத்தில் அவனுடைய பேர், இன்னொரு பேர் வந்து சேஸ்பாத்சார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா துன்பத்தில் இன்பம். ஜெருபபேல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பாபிலோனில் ஓர் அந்நியன். தனக்கு பேர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, நான் பாபிலோன்ல ஒரு அந்நியன். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோக பிரஜைகளாகி இருக்கக்கூடிய நம்ம அப்படி வாழ்றோமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவன் பேர்ல என்ன வச்சிருக்கான்? நான் பாபிலோன்ல ஒரு அந்நியன். ஏன்னா நான் இந்த தேசத்துக்காரன் இல்லை. நம்ம அப்படியா வைக்கிறோம்? நான் இந்த பூமிக்கு அடுத்தவன் இல்லை, நான் பரலோகத்தை சேர்ந்தவன். என் பேரு பரலோக பீட்டர், இல்லை என் பேரு பரலோக பேதுரு, அப்படி ஏதாவது வைக்கிறீங்களா? இல்லை நீங்க உங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்குதா? ஒரு சிலருக்கு என்ன எப்போ வருது? நடக்க முடியாம சாக போறதுக்கு முன்னாடி பரலோகத்தை குறிச்ச கவலை வருது. ஒரு 60, 65, இல்லை இந்த ஊரில் ஒரு 80, 85க்கு அப்புறம் தான் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் பரலோகம் போயிடுவோம். அப்போ தான் பரலோக எண்ணமே வருது. அது வரைக்கும் பரலோக எண்ணமே வர்றதில்லை. ஆனால் இவன் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவன் பேரை சொல்லும் போதெல்லாம் என்ன? நான் பாபிலோனில் ஒரு அந்நியன், நான் பாபிலோனில் ஒரு அந்நியன். இப்போ உங்களை கூப்பிடும் போதே பூமியில் ஒரு அந்நியனே வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா காரணத்தோடு தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு. வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேருக்கும். ஏன்னா ஆண்டவர் முதலே பேர் மாத்தினார்ல. ஆபிரகாம்னு மாத்தினாரு, சாராய சாரான்னு மாத்தினாரு. எல்லாத்துலயும் ஹா, தன்னுடைய ஆவியை கொடுத்தார். ரூஹா ஹா, அதான் எபிரேய மதத்துல. அப்போ இங்க வந்து பேர் வைக்கும் போதே என்ன? நான் பாபிலோன்ல ஒரு அந்நியன். என்ன ஒரு ஆவி பாருங்க அவனுக்கு. நான் ஆண்டவருக்காய் வாழக்கூடிய, நான் இங்க ஒரு அந்நியனா இந்த தேசத்துல இருக்கிறேன். நீங்களும் நானும் முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம பரலோக பிரச்சை, நம்ம இருக்க போற நாட்கள் குறைவு இங்க பூமியில. அப்ப நம்ம இங்க ஒரு அந்நியனாவும், வேத வசனத்தை சொல்ல பரதேசிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம இங்க உள்ளவங்க இல்லை. நம்ம கொஞ்ச காலம் வாழ போறோம், அவ்வளவுதான். ஒரு 70 வருஷம் 80 வருஷம், இல்லை மேக்சிமம் 100 வருஷம். 2 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் பேப்பர்ல போட்டோம்னா ஒரு மூதாட்டி 117வது வருஷம் கொண்டாடினான்னு. நான் நினைச்சேன் இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா ஆண்டவர் 120 தான் பிளக்க பிடிங்கிருவேன் இருக்காரு.
அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம செருபபேலிருந்து ஒரு காரியம் நீங்கள் முழுவதுமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவன் எப்படி நான் பாபிலோனில் ஒரு அந்நியனா வாழ்ந்தானோ, நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒரு அந்நியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2, இவன் வரும்போது என்ன கொண்டு வரான்? நேபுகாத்நேசரால எடுத்து செல்லப்பட்ட எல்லா ஆலயத்தினுடைய பொன்கள், உபகரணங்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருகிறான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? 4வது வசனம் பாருங்க. எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன், வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஒரு அரசாணை அனுப்புகிறான். என்ன? அங்கே மக்கள் யாரெல்லாம் திரும்பி போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுத்து விடு? பொண்ணு, வெள்ளி, திரவியம், ஆடு, மாடு, கழுதை என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விடு. அவங்க போய் அங்கே பரலோக தேவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும். ஏனென்னா அந்த தேவன் தான் எனக்கு எல்லா தேசங்களையும் கொடுத்துருக்கிறாரு, அவர் எனக்கு கட்டளை போட்டாரு அங்கே போய் கட்டுங்கன்னு. அதனால அந்த பிரஜைகளே நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு கிளம்பி வருகிறார்கள். இப்போ இந்த 5வது வசனத்தில் பார்க்கும்போது யூதா கோத்திரம், பென்யமீனின் வம்சங்களும் தலைவரும் அவன் லேவியர், ஆசாரியரும் லேவியருமானிய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர் எல்லோரும் எழும்பினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க கொடுத்த எல்லாவற்றையும் அதில் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9வது 10வது 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்குது. எவ்வளவு அவங்க கொண்டு வந்தாங்க, எத்தனை கத்தி எல்லாம் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள், இப்படி எல்லாம் அவங்க என்னென்னலாம் எடுத்து கொண்டு வரணுங்கிறத பூரா அந்த லிஸ்ட்டு என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அதை பூரா அங்கே பெயரிடப்பட்டிருக்கிறது. இப்போ 2வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? எவ்வளவு பேர் கிளம்பி வந்தாங்க. இந்த லிஸ்ட்டு நீங்கள் கூட்ட வேணான்னு சொல்லி தான் நான் கூட்டி இங்கே போட்டிருக்கேன். 49,897 பேர் வந்தாங்க. இந்த 49,897 பேரை ஏன் ஆண்டவர் குடும்பம் வாரியாக எழுதி வைத்திருக்கிறார்? ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் பைபிள் வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, இப்படி பேராக வந்தால் ஸ்கிப் பண்ணிடுவோம். நீங்கள் எனக்கு தெரியும் நிறைய பேர் மத்தேயு 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்துலேருந்து தான் வாசிப்பீங்க. ஏன்னா 16 வசனம் வரைக்கும் இவனை பற்றான், இவனை பற்றான், இவனை பற்றான்னு இருக்கும். பெற்றான், விட்டுட்டு போகிறான், நீங்கள் விட்டுறது ஒன்றும் கவலைப்படுறதில்ல. ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி இத்தனை பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அதில் எழுதி வச்சிருக்கிறதுலையும் ஒரு ஒழுங்குமுறை எழுதி வச்சிருக்காரு பாருங்க. முதல்ல அவங்க குடும்பத்தின் பெயரில் எழுதுறாரு. 2வது அவங்க எங்கே பிறந்தாங்களோ அந்த அடிப்படையில் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர்களை குடும்பத்தாரர் பின்பற்றுறாங்க. தலைவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள், வாயில் காப்போர், நிதமினியர், அது அப்புறம் சாலமோனின் வேலையாட்களின் ராஜாக்கள், இவங்க எல்லாருமே வர்றாங்க. சரியா? இப்போ இவங்க எல்லாருமே திரும்பி வரக்கூடிய லிஸ்ட்டு இங்கே முழுவதுமாய் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இவங்க கொடுத்த காணிக்கையும் அதில் போடப்பட்டிருக்கு. சரியா? இப்போ ஏன் இந்த லிஸ்ட் எழுதி? இது நெகேமியாலையும் இதே லிஸ்ட்டு, நெகேமியா 2வது அதிகாரத்துலையும் இதே லிஸ்ட்டு அங்கேயும் இருக்குது. இது என்ன காரணத்துக்காக இருக்குது? நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். ஏன்னா இதுதான் இது முக்கியமான. ஏன்னா அவங்க வந்தாங்க, கோரேஸ் ஆணையை போட்டான், திரும்ப வந்தான். கோரேஸ் ஆணை போட்டது யாருக்கு போட்டான்? எல்லா மக்களுக்கும். ஆனால் எத்தனை பேர் வந்தாங்க? 49,897 பேர் தான். எவ்வளவு பேர் அங்கே உள்ளே போனாங்க?
கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அடித்து அடிமைத்தனத்தில் எடுத்து கொஞ்சம் பேரை கொன்று கொஞ்சம் மீதி பேர் அடிமைகளாக எடுத்துகிட்டு போகப்பட்டாலும் எவ்வளவு மோசமாக போனாலும் ஒரு 20 லட்சம் பேர் இல்லை 15 லட்சம் பேர் போயிடும். ஆனால் எத்தனை பேர் திரும்ப வர தயாராக இருந்தாங்க? ஒன்லி வெறும் 49,000 பேர் தான் வந்தாங்க. ஏன்? அதாவது முதல் 2 பிரயாணம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முதல் பிரயாணம் இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று போனாங்க. அவங்க போன பிரயாணம் வனாந்திர பாதை வழியா 40 வருஷம் போனாங்க. அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு தேவை என்ன இருந்தது? விசுவாசம் ஒன்று மாத்திரம்தான். ஏன்னா அங்க அவங்க அடிமைகளா இருந்தாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க அதனால என்ன பண்ணது? ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவர் சொல்லிட்டார் நாங்க போறோம்னு சொல்லி விசுவாசிச்சு மோசையை பின்பற்றி வந்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா இங்க என்னன்னா, இவர்கள் தாங்களாக தங்களை விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும். இங்க வேற இவங்க தான் செய்யணும். இங்க ஆண்டவர் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அறிக்கை கொடுத்துட்டார், நீ கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஒரு ஆணையை கொடுத்து விட்டார். அந்த ஆணையை பின்பற்றி இவர்களா தான் கிளம்பி வரணுமே ஒழிய யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா என்ன பிரச்சனை? இங்க அவங்க வீடு கட்டி, வாசல் கட்டி, தோட்டம் துறவு எல்லாம் பண்ணி நல்லா பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அங்க இருக்கு. அவங்க ஒன்றும் என்ன எல்லாமே இருக்கு. இப்ப கிளம்பி போகணும்னா அங்க எங்க போகணும்? ஊர் பேர் தெரியாத எருசலேம் என்று சொல்லப்பட்ட அழிந்து போன ஒரு பட்டணம், ஒரு ஆலயம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்களே எல்லாம் செய்யணும். அப்ப என்ன பிரச்சனை? இங்கே விசுவாசம் பிரச்சனை இல்லை, கீழ்ப்படிதல் பிரச்சனை. இது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இது எப்படி வரும்னா, நீங்க பாவத்துல அடிமைகளா இருக்கும்போது நீங்க கிறிஸ்தவனாய் மாறுவது ஒன்றே ஒன்று, விசுவாசத்தினால கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். சரியா? நீங்க எல்லாம் பாவத்துல மரித்தவர்களாய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீங்க அறிக்கை செய்த போது நீங்க என்ன பண்ணீங்க? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நீங்கள் ஒரு பரிசுத்த பயணத்தை தொடங்கிட்டீங்க. ஆனா பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த நிறைய கிறிஸ்தவங்க இதை பண்றதே கிடையாது. ஆமா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரலோகம் போக போறேன், அதோட சரி. இங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறார்கள். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம், பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லக்கூடியதாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு தான் காரியங்களை செய்ய வேண்டும். இப்ப அதனாலதான் நீங்க கிறிஸ்தவத்திலையும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவன் சொல்றவன் கிறிஸ்தவனாய் வாழாமல் இருப்பது காரணம் என்னன்னா, இன்றைக்கும் அதே ரேஷியோ தான். ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பைபிள் எடுத்துட்டு சபைக்கு போவான். ஆனா இன்னும் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அவர்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். என்ன இந்த அடிமைத்தனம்? தாங்களாக தெரிந்து கொண்ட அடிமைத்தனம். இட் இஸ் தேர் ஓன் பாபிலோன். என்ன? ஒருத்தருக்கு வீடா இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலையா இருக்கலாம், ஒருத்தருக்கு தொழிலா இருக்கலாம், ஒருத்தருக்கு மனைவியா இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனா இருக்கலாம், ஒருத்தருக்கு பிள்ளையா இருக்கலாம், ஒருத்தருக்கு போனோகிராஃபியா இருக்கலாம், ஒருத்தருக்கு கோபமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யாரு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று. அதனாலதான் இங்க உட்கார்ந்து மெனக்கெட்டு 49,897 பேரையும் ஆண்டவர் எழுதியிருக்கார். நீங்க ரோமர் 11வது அதிகாரத்துல 2வது 3வது 4வது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய காரியங்கள் புரியும். இது எலியா தீர்க்கதரிசி பயந்து போய் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது, அப்போ ஆண்டவர் வரக்கூடிய காரியம், ஆண்டவர் அவனோட பேசக்கூடிய காரியத்தை இங்கே ரோமர் 11வது அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க.
2வது வசனம், தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, எலியாவை குறித்த சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. ஐயா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் நன்றாக விளங்க வேண்டும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அவருக்கு மாத்திரமே முழங்கால் போட்டு இருக்கக்கூடிய மக்களை தேவன் அறிவார். உங்களுக்கு அடுத்தவனுக்கு தெரியுதோ இல்லையா? தேவனுக்கு தெரியும். அப்ப நீங்க பாவத்தை மேற்கொண்டு நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க இருக்கக்கூடிய பாபிலோன் உங்களை சிறைப்பிடித்து விடாதபடி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்க வாழ வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய பேருக்கு எகிப்திலிருந்து வந்த பிரயாணம் தெரியும், பாபிலோன்ல இருந்து வந்த பிரயாணம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் சேலஞ்சே பண்றேன், நிறைய போதகர்களுக்கே தெரியாது. காரணம் என்ன? ஏன்னா அவர்களே முதலாவது தாங்கள் பாவத்தை மேற்கொண்டு ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்வதில்லை. அதுதான் பிரச்சனை. 49,897 பேரை ஆண்டவர் எழுதி வைக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன? ஏன்னா அவருக்கு தெரியும் யாருன்னு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் கடைசியாக எழுதிய கடிதத்தில் சொல்றார், எனக்கு ஜெயங்கொள்றவங்களுக்கு இதை கொடுப்பேன், ஜெயங்கொள்றவங்களுக்கு இதை கொடுப்பேன், நான் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லா சபையிலையும் நீங்க பாருங்க, 7 சபையில 2 சபை தான் ஆண்டவருக்கான சபை, மீதி 5 சபையும் பயங்கரமான பிரச்சனை. அந்த 5 சபையில ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு அக்கிரமமும் அவ்வளவு கொடுமையா நடக்கும் போதும் அங்க என்ன சொல்றாரு, இந்த ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவருக்காய் வாழுகிற மக்கள் இருந்தாங்க. ஹலோ, எவ்வளவு அநியாயமா மோசமான சபையா இருந்தாலும் அந்த சபையிலையும் ஆண்டவருக்காய் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவர் இருந்தார்கள். நேற்றைக்கு செய்தியில சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, நோவாவினுடைய காலம் அவ்வளவு கொடியதா இருந்தாலும் அவன் நீதிமானாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்ம இந்த பாபிலோன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல பாபிலோனை விட்டு புறப்பட்டு விட்டோமா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாருன்னா அதுல உங்க பெயர் இருக்குமா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளவு 30 லட்சம் பேர் பாபிலோனுக்கு போனாங்க. திரும்பி வரும்போது வெறும் 49,897 பேருங்கும் போது எவ்வளவு பெரிய காரணம் பாருங்க. இத்தனைக்கும் அரசாணை என்ன, யாரெல்லாம் யூத குலத்திலிருந்து வந்தீங்களோ அவங்க எல்லாம் திரும்ப போங்க. பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் என்ன, பொண்ணு வெள்ளி கழுத குதிரை எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை அனுப்பி வைங்க. பரலோகத்தினுடைய தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்ன, உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசன் அவன் தான். அன்றைக்கு பெரிய அரசன் அவன் சொல்றான், நீங்க போய் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு. ஆனா வந்தது 49,000 பேர் தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தா நீங்க போவீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தா போவீங்களா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு, யாழ்ப்பாணத்தில் இடிந்து போன ஒன்றுமில்லாத பட்டணத்துக்கு உன்னை அழைக்கிறேன் மகனே அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? திரும்பி அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிடுவீங்க. நன்றாக சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு என்ன கரிசனை, என்ன ஒரு இது இருந்தது, அதனாலதான் திரும்ப போனாங்க. ஐயா, நகரம் அழிந்து போய்விட்டது, ஆலயம் அழிக்கப்பட்டு விட்டது, அங்க ஒன்றுமே இல்லை. ஆனா இங்க நாங்க வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, தொழில் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப கூப்பிட்டா நாங்க எப்படி போவோம்? வேணா நாங்க யாரையாவது அனுப்பிச்சு வைக்கிறோம். யாருக்காவது காசை கொடுத்து யாரையாவது அனுப்பிச்சு வைப்போம்.
அதுக்கும் வசனம் இருக்குல்ல. அதே ரோமர் 10வது அதிகாரத்தில் இருக்கு. யாரை அனுப்புவோம், யாரை அனுப்பாவிட்டால் அவன் எப்படி தேவ செய்தியை சொல்வான், அதனால யாரையா ஒருத்தனை அனுப்பிச்சு வச்சிருவோம். அப்போ எனக்கு கொஞ்சம் கில்ட் கான்சியஸ் கொஞ்சம் குறையா இருக்கும். நானும் காசு போட்டதுனால ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டு அல்ல இல்லையா, ஆண்டவரே அவங்கள பார்த்துக்கோங்க ஆண்டவரே, இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவுங்கள் ஆண்டவரே, சாப்பிட போகும்போது வச்சுட்டு இல்லாதவர்களும் ஏழைகளையும் உங்கள் பொக்கிஷ பாளையை திறந்து நீங்கள் அவங்களையும் பாதுகாத்து கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம்னா நம்மளும் நல்ல பரிசுத்தவானா ஜெபம் பண்ணுறதா ஒரு எண்ணம், நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம நல்லா ஜாலியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா நமக்கு மனசு குத்தும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பேர் எழுதுறதுக்கு ஒரு நிறைய காரணம் இருக்கு. அதில் ஒரு 2-3 பேர் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண முடியும். நான் பிரசங்கம் பண்ணல, நான் பைபிள் டீச்சர். இது வந்து வேத பாட ஆராய்ச்சி. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரீச். நன்றாக சிந்திச்சு பாருங்க. எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் எழுதணும்? இத்தனை பேரை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இன்றைக்கும் உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். மல்கியால ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கிறேன் பாருங்க. மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். ஹலோ, என்ன? நீங்க பேசுறத கர்த்தர் கவனித்து கேட்பார். அவர்கிட்ட பேசுறது இல்ல. எப்படி? ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பேசுவதை யாரு கேட்பா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஞாபக புஸ்தகமும் எழுதப்படுது, ஜீவ புஸ்தகத்திலையும் பேர் எழுதப்படுது. அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை கிறுக்கி போடாம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார். அப்ப என்னன்னா, உங்க பேரு இன்றைக்கு ஆண்டவர் ஜெயம் கொண்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் எழுதினாருன்னா அதுல இருக்குமா? ஐயா, இவர்கள் எல்லாம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பாபிலோனுக்கு வந்தவங்க தான். ஆனா பாபிலோன்ல இருந்து வெளிப்படல. பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க சாவு என்கிற பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான் பரலோகம் போகக்கூடிய பிரஜைன்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரையை கொடுத்துட்டாரு. ஆனாலும் நீங்கள் பாவத்தை மேற்கொண்டீர்களா? மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாதை இறுக்கமான பாதை. எவ்வளவு பேர் அதை கண்டடைவார்கள்? எவ்வளவு பேரு? வாசிங்க அந்த வசனத்தை, வாசிமா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எது வழியா? பிராட் இஸ் த வே. அதனாலதான் நம்ம ஊர்ல பூரா சினிமா தியேட்டரு, டிராமா எல்லாம் வைக்கிறதுக்கு பூரா பிராட்வேன்னு பேர் வச்சிருக்கான். தெரியுமா? அது எல்லாம் பைபிள் பிரகாரம் தான் செய்யறான். தப்பு பண்றவனும் பைபிள் பிரகாரம் தான் செய்யறான். பிராட் இஸ் த வே. எல்லா ஊர்லயும் பிராட்வேல என்ன நடக்குது? அக்கிரமமும் அநியாயம் தான் நடக்குது. பிராட் இஸ் த வே. எவ்வளவு பேர் பார்ப்பாங்க? அநேகம் பேர் தெரிந்து கொள்வார்கள். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எவ்வளோ? அந்த சிலர்ல நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ எஸ்ரா புஸ்தகம் படிக்கிறோம், அதை போங்க பாஸ்டர் இத்தனை பேர் இருக்கு, அதை என்னத்தை போய் வாசிச்சுட்டு, இவர் வெட்டி எவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்காங்க, அதை போய் நாங்க எதுக்கு வாசிக்கணும்? என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு பாவத்தை மேற்கொண்டவர்கள் என்று பரலோகத்தில் ஒரு லிஸ்ட் தயாரிக்கும் போது உன்னுடைய பெயர் இருக்குமா? நீங்க அடுத்தவனை பத்தி கவலைப்படுங்க, உங்க பெயர் இருக்குமா? Will God write your name in that list? நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். ஏன்னா அடுத்து வர்ற பிரயாணத்துல 1754 பேர் வர்றாங்க. அப்ப அடுத்து வந்து ஒரு 58 வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுல 1757 பேர் வர்றான்னா
அதில் வந்ததில் இதில் உள்ள உறவுக்காரன் கொஞ்சம் பேர் வர்றான். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற காரியம் செய்வீங்களா? உங்களுடைய பேர் எழுதப்படுமா? ஏன்னா அவங்க அன்னைக்கு உபயோகப்படுத்தினது என்ன? ஊரிம் தும்மிம் சொல்லக்கூடிய காரியங்கள் மூலம்தான் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாங்க. என்ன ஆகும், இது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சக்கூடியது. இல்லைன்னா ஏபோத் என்று சொல்லக்கூடிய ஈபாட் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் போடக்கூடிய ஒரு சட்டையில் உள்ள கற்களில் வந்து எரியக்கூடிய எழுத்துக்களை வைத்து அதை வச்சு தான் ஆண்டவருடைய திட்டங்களை அறிஞ்சு கொண்டு வாழ்ந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடிய மக்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கே ஒரு பயம் உண்டாகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு லிஸ்ட் எடுத்தார்னா என்னுடைய பேர் அதில் இருக்குமா? நம்ம ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதோ இல்லை யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதோ நம்ம பேர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டில் போய் பார்க்கும்போது உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா அப்படின்னு தேடும்போது ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம். நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட பாஸ் லிஸ்ட்டை போய் பார்க்கக்கூடிய மக்கள் தான் நம்ம. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் முன்னாடி ஜஸ்ட் பாஸில் இருக்கிறோமா இல்லை லிஸ்ட்டில் டாப்பில் இருப்போமா? ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாய் அந்த ஆண்டவர் ஒரு லிஸ்ட் எடுத்தார்னா அதில் நம்ம இருப்போமா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே, நெகேமியா புஸ்தகத்திலே 2 முறை அதே பேரை ஆண்டவர் திரும்ப எழுதி வைத்திருக்கிறார்னா உங்களுக்கும் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அல்லவா? என் அருமை சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் அப்படிப்பட்ட ஆண்டவருக்காய் பாவத்தை ஜெயங்கொண்டவர்களாய் ரோமர் 6:14 சொன்னது போல பாவம் என்னை மேற்கொள்ளாது, நான் ஜெயம் கொண்டேன், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்று ஆண்டவர் சொன்னது போல நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவனாய் வாழ்வேன் என்று சொல்லத்தக்கதாய் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாறட்டும். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 49,897 பேரை ஒருவருடைய எண்ணிக்கை கூட விடாம ஆண்டவரை சுத்தமாய் எழுதி வைத்திருக்கிறீங்க. இதோ எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்னீங்க சுவாமி, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, அப்படி தெரிந்து வைத்த கூட்டத்தில் நானும் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ நாங்கள் பாவங்களை மேற்கொண்டு உமக்காய் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.